மாதா தொலைக்காட்சியின் இனி இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, நீ என்னை போல வாழ மாட்டாயா என்ற அருமையான பாடல் வரிகளோடு இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி இதயங்களே, இன்றைய நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் போஸ்கோ, எப்படி நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு ஃபாதர், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், வெரி குட், தேங்க்யூ. மகிழ்ச்சி ஃபாதர். இன்றைக்கு சிறப்பாக நம்ம இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடுறோம் ஃபாதர். கண்டிப்பாக நம்ம தான் அந்த பாக்கியம் பெற்றிருக்கோம் அப்படின்னு நினைக்கிற கத்தோலிக் கிறிஸ்தவர்கள். ஸோ இந்த நாள் எப்பேற்பட்ட சிறந்த நாளாக நமக்கு அமைது. ரொம்ப இது ஆக்சுவலாக இந்த பொதுவாக இந்த சர்ப்ரைஸ் கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்கறது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் தானே. இன்றைக்கெல்லாம் குழந்தைகள்கிட்ட இதை பண்ணினா அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அது என்னன்னே அவனுக்கு தெரியாத ஒன்றும் இல்லாத ஒரு சின்ன ஒரு பொருளாக இருக்கும். பட் அந்த சர்ப்ரைஸ்ன்ற ஒரு வார்த்தை அதை வச்சு அவனை ஈஸியாக இன்றைக்கு பெற்றோர்கள் அவங்கள ஏமாத்துறதோ இல்லாட்டி அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வைக்கிறதோ, இது பொதுவாக நம்ம குடும்பங்களில் இப்போ சாதாரணம். இதெல்லாம் ஒரு காலத்தில் இதெல்லாம் கிடையாது. பட்டு இப்போ இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஒரு காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன பொருளாவோ ஏதாவது ஒரு இதாவோ, என்ன சொல்கிறது, முக்கால்வாசி ஏதாவது டாய்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள், விளையாட்டு ஜாமான்கள், இல்லாட்டி சாக்லேட்ஸு, இதுதான் இன்றைக்கி ரொம்ப மெயினாக போகுது. ஏறக்குறைய இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் ஆண்டவருடைய சீடர்களுக்கு. அந்த கடைசி ராவுணவில் அவர் ஒரு சாதாரண அந்த எளிய அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து, இது என் உடல் என் ரத்தம் என்று அவர் சொல்லி அந்த இடத்துல அவர் அதை அடையாளப்படுத்தி அவர் சொல்லியிருக்கலாம். பட் அதுக்கடுத்து ஹி மென்ட் வாட் ஹி செட். அவர் அது சும்மா ஒரு அடையாளமாக, ஏன்னா பல இடங்களில் நீங்கள் சொன்னீங்க, அது கத்தோலிக்க திருச்சபையில் நற்கருணையினுடைய புரிதல் வேறு, மற்ற திருச்சபைகளில் அது முற்றிலும் வேறு. இங்கேயும் அங்கேயும் ரெண்டுமே ஒன்றுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில இடங்களில் அந்த இதில் உண்மையிலே இயேசுநாதர் இருக்கிறாரா, இது ஒரு அடையாளம் தானே அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அது சொல்லி அந்த இடத்துல நற்கருணை கொண்டாட்டத்தில் பயன்படுத்துகிற நேரத்தில் ஓகே, அதுக்கப்புறம் அது ஒரு சாதாரண அப்பந்தான் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் பல்வேறு கருத்துகள் திருச்சபைகளில் நிலவுது. ஆனால் இப்போது ஒன்று நம்ம சொல்லிட்டோம்னா சொன்னது தானே, அது நேரத்துக்கு ஏற்றாப்புல அது மாறிச்சுன்னா அது சொன்ன சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. ஆண்டவர் சொன்ன அது ஒரு சொல், அந்த சொல் இது என் உடல், இது என் ரத்தம். அதில் பெருசாக நம்ம போய் அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா பல இடங்களில் நம்ம பார்க்குறோம், இந்த நற்கருணை புதுமைகள் எத்தனையோ நாடுகளில், எத்தனையோ ஊர்களில் இந்த நற்கருணை புதுமைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம வாழும் இந்த நாட்களிலே இந்த மாதிரியான செய்திகளை நம்ம கேட்குறோம். அப்போ நற்கருணை புதுமை நடந்தால் தான் அதில் உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு நம்ம சொன்னால் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு சில நேரங்களில் அந்த புதுமைகள் நமக்கு தேவைப்படுது. இப்போ வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, குழந்தைங்களை வளர்க்குறாங்க, எல்லாமே எல்லா விஷயங்களையும் ஒரே நேரத்தில் யாரும் அவங்க சொல்கிறதில்ல. அந்தந்த தேவைப்படுற நேரத்தில் அது கேட்டார் போல், தேவைகளுக்கு ஏற்றார் போல், சூழலுக்கு ஏற்றார் போல் அவங்க பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை பெற்றுத்தரதோ இல்லாட்டி வழி நடத்துவதோ அது நீங்கள் அன்றைக்கி அப்படி சொன்னீங்க, அப்படி இன்றைக்கி இப்படி சொல்கிறீங்கன்னா, இன்றைக்கி இப்படி அன்றைக்கி அப்படி எல்லாமே ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நற்கருணை புதுமை என்பது அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அது தேவையாக இருந்திருக்கலாம், கடவுளுடைய வெளிப்பாடு தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் அது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் மிக மிக முக்கியமானது. அது நாம் என்ன நம்புகிறோம், நம்ம நற்செய்தியில் வாசிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியாருடைய ஏவுதலால் ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை தான் நாம் அங்கே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம், கேட்கிறோம். இறை வார்த்தை கடவுளின் உண்மையான பிரசனம் என்பதை, இறை வார்த்தையில் கடவுள் வார்த்தையின் வழியாக பிரசன்னமாக இருக்கார். நற்கருணையிலே ஆண்டவர் தன் உடலாகவும் இரத்தமாகவும் முழுமையாக பிரசன்னமாக இருக்கிறார். இதுதான் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை. நேற்று கூட இந்த வாரத்தில் நான் ஒரு அம்மா நாங்கள் ஆக்சுவலாக மத்தியானம் சாப்பிட போகிற நேரத்தில் நான் போயிட்டு ஏதோ ஒரு காரணமாக திருப்பியும் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தேன். 2 பேர் நம்ம சிற்றாலயத்துக்கு ஜெபிக்க வந்தாங்க. அதில் ஒரு அம்மா கண்ணீரோடு என்கிட்ட என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஒரே மகள்,
அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப நம்பிக்கையாக எப்பொழுதுமே இந்த நற்கருணை பக்தி இது நம்ம கொரோனாக்கப்பட்டதுலேருந்து அடரேஷனில் முழுமையாக பங்கெடுக்கிறது. சில சமயத்தில் பெரிய வசதிகள் கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைக்கென்று பல்வேறு கனவுகள் இருந்தது. நான் இங்கே தான் போய் படிக்கணும், இப்படி தான் படிக்கணும். ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ வசதிகள்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த பிள்ளை இரவு நேரங்களோட சில நேரங்களில் தூங்காமல் பாதா தொலைக்காட்சியில் நற்கருணை ஆராதனை கண்ணீரோடு ஜெபிப்பதை இந்த அம்மா பார்த்துருக்குறாங்க. பிறகு சரிம்மா நீ படி ஏற்பாடு பண்ணிக்கோன்னு சொல்லி சொன்ன மாத்திரத்தில் விதின் மந்த்து எல்லாமே அந்த பிள்ளைக்கு ரொம்ப எளிதாகவே எல்லாம் ஏற்பாடாகி போய் படித்து இப்போ வேலைக்கே செஞ்சிட்ருக்குறாங்க. அடுத்து திருமணத்திற்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு கண்ணீரோடு அந்த அம்மா ஷேர் பண்ணாங்க. அப்போது நம்பிக்கையோடு நான் போன தடவை கூட சொன்னேன், நம்பிக்கையோடு நாம் கேட்பது, நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகுவது. உன் நம்பிக்கை, உன் விசுவாசம் உனக்கு நலமளித்தது, நீ பெற்றுக்கொண்டாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நற்கருணையை நான் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அணுகின்ற பொழுது அதனுடைய பேறுபலன் நான் முழுமையாக பெற்றுக்கொள்கிறேன் என்பதில் நானே ஒரு சாட்சி. இந்த உலகம், இந்த மாதா தொலைக்காட்சி ஒரு சாட்சி. அதனால் இதுக்கு போய் நம்ம மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் வந்து பெருசாக எங்கேயும் போய் பெரிய ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மாதா தொலைக்காட்சி ஒரு பெரிய சாட்சியம். பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில், பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் இன்றைக்கும் வந்து ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய தேவைகள் அதிகரித்து கொண்டே போகிறது. ஆனால் கடவுளின் பராமரிப்பு, மக்களுடைய அன்பார்ந்த பங்களிப்பு, இவ்வளோ பெரிய காரியத்தை நாம் செய்து கொண்டே போகிறோம். அப்போது இது முழுக்க முழுக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்கின்ற ஜெபம், ஆண்டவரை அணுகுகின்ற முறை, அவரோடு ஒன்றிணைந்து நான் ஆண்டவரோடு இருந்தால் அவர் எனக்காக எல்லாம் செய்வார் என்ற நம்பிக்கை, விசுவாசம், அது நற்கருணையில் ரொம்ப முழுமையாக நம்மால் உணர முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது. நற்கருணை என்பது நாம் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய சர்ப்ரைஸ். கண்டிப்பாக நம்ம ஆண்டவர் இயேசுவிலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அதை நாம் அனுபவிக்க வேண்டும், ஆராய்ச்சி செய்யக்கூடாது. சூப்பர் ஃபாதர். ஸோ இன்றைய நாளில் வந்து இறைமக்களுக்கும் உங்களுக்கும் சிறப்பாக திருவுடல் திருரத்த பெருவிழா நல்வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. ஸோ முதல் கடிதமாக ஃபாதர் ஜோசப் பெப்பின் ஃபாதர், அவங்க தர்மபுரி மறை மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பங்கிலிருந்து. தேன்கனிக்கோட்டை. அன்புள்ள சிஇஓ தந்தைக்கு வணக்கம். மாதா டிவியின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அருள் தந்தை வில்சன் பாலைமறை மாவட்டம் அவர்களின் பேறு பெற்றோர் நிகழ்ச்சி 2/4/2026 மாலை 5:30 மணிக்கு ஒளிபரப்பப்பட்டது. பார்க்க மிகவும் எழுச்சியாக, நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் ஆறுதல் அளிப்பதாக இருந்தது. தந்தை வில்சன் அவர்களுக்கு என்னுடைய ஜபமும் வாழ்த்துக்களும். மேலும் தொகுத்து வழங்கிய வீமாஜோ அடைக்கலராஜ் தந்தை அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும். இரவில் படுப்பதற்கு முன் குட் நைட் டாக் நிகழ்ச்சி பார்ப்பது, தொடர்ந்து ஆராதனை மனதிற்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது. தினமும் முடிந்த மட்டும் பார்க்கிறோம். நிகழ்ச்சிகளை தயாரிக்கின்ற தயாரிப்பாளர்களையும் தொகுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தந்தையே, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். மாதா டிவியில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும். இப்படிக்கு உங்களுடைய ஆசிரை வேண்டி நிற்கும் பே ஜோசப் சாத்தோ பெப்பின், தேன்கனிக்கோட்டை பங்கு, தர்மபுரி மறை. ரொம்ப ரொம்ப நன்றி ஜோசப். இவர் ஏற்கனவே முன்னாடி எழுதியிருக்கிறாரு. ஜோசப் பெப்பின் ஃப்ரம் தென்கனிக்கோட்டை. ரொம்ப அழகான ஒரு தருமபுரி மறை மாவட்ட ஹோசூர் அந்த பகுதியில் ரொம்ப விவசாயம், தோட்டத்து விவசாயம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் ரொம்ப செழிப்பான ஒரு இடத்துலேருந்து செழிப்பான ஒரு கடிதம், அன்பார்ந்த ஒரு கடிதம். உங்களுக்கு எனது பாராட்டுக்கள், நன்றி. ரொம்ப சிறப்பாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும், நீங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களுடைய அன்பினாலும் உங்களுடைய ஜெபங்களினாலும் அதனுடைய வெளிப்பாடாக தான் இங்கு நிகழ்ச்சியாக அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் தருகின்ற எல்லா விதமான அன்புக்கும் ஆதரவும் கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே எங்களுடைய பணியாளர்கள் எல்லாரும் தந்தையர்கள் இணைந்து செய்கின்ற நற்கருணை ஆராதனை திருப்பலியில் எல்லா இனிய இதயங்களையும் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து தான் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு எங்களால் செயல்பட முடியுது. அதனால் உங்களுக்கு அழகான அன்பான கடிதத்திற்கு மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும் எங்களது ஜெபமும் ஆசீரும். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக நம்முடைய லூர்து அமலராணி மாதா கோயிலூர்லேருந்து, கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, வாழ்வில் சாதனை என்பது வளர்ந்திருப்பது அல்ல, வேரூன்றி நிலைத்திருப்பது. நாம் இல்லாத இடத்தில் கூட நமக்கு மரியாதை கிடைக்குமானால் அதுவே நாம் வாழ்ந்ததின் அடையாளம். நாம் இருந்தோம் என்பதற்கான அடையாளத்தை ஏற்படுத்தி செல்வதே வாழ்க்கை என்பதற்கேற்ப ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்றில்லாது
கிறிஸ்துவின் விழுமியங்களில் நமது வாழ்க்கையை நெறிப்படுத்தி செல்ல வழிவகுக்கும் நமது தொலைக்காட்சி பணிக்கென ஜெபித்து எழுதுகிறேன். வாழ்வின் சிறந்த கிறிஸ்துவ அடையாளத்தை பெற நமது நிகழ்ச்சிகள் என்னை பெரிதும் வளர்த்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல. பல வருடங்களாக மறைக்கல்வி பயிற்றுவிக்கும் எனக்கு நமது தொலைக்காட்சி மூலம் பெற்ற விவிலிய மற்றும் நமது பாரம்பரிய கோட்பாடுகள் பற்றிய அறிவு தெளிவு என்னை பிள்ளைகளுக்கு இன்னும் சிறப்பாக மறைக்கல்வி கற்பிக்க உறுதுணையாக உள்ளது என்பதில் நமது தொலைக்காட்சிக்கு மிகுந்த நன்றியுடையவளாய் இருக்கிறேன் தந்தையே. ஹோம் பைபிள் ஸ்கூல் நிகழ்ச்சி மிக சிறந்த முயற்சி. முதல் பெற்றோர் ஏதேன் தோட்டம், அது எங்கு உள்ளது, நோவாவின் பேழை, மனித குலத்தின் முதல் பலி, தலைமகன் உறவும் ஆசீரும் போன்ற பல விவிலிய நிகழ்வுகளை தொடக்க நூலிலிருந்து குழந்தைகளுக்கு பகிரும் அருட்சகோதரி சிறப்பாக செய்கிறார்கள். குழந்தைகள் மட்டுமின்றி விவிலிய அறிவு இல்லாத பலருக்கும் இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது என்பது உண்மை. விவிலியத்தை காட்சி பொருளாக மட்டும் வைத்திருக்கும் பல பெயரளவு கிறிஸ்துவர்கள் விவிலிய ஞானம் பெற இந்த நிகழ்ச்சி உதவும் என்பதில் ஐயமில்லை. 24/5/2026 அன்று காலை 6 மணி திருப்பலி புனித லூர்து அன்னை ஆலயம், வடகரை, கும்பகோணம் மறைமாவட்டத்தில் இருந்து ஒளிபரப்பப்பட்டது. திருப்பலியில் மறையுரையாற்றிய அருட்பணி யூஜின் டோனி அவர்களது பகிர்வு நினைவில் நிற்கிறது. தூங்கி எழுந்தால் காப்பி, எழவில்லை என்றால் பால் என்பது வாழ்க்கையின் தத்துவம் என்றும், வறுத்த மீனை வைத்து கவிதை எழுதிய கவிஞரின் வரிகளை, இறந்த மீனுக்கும் மலர் வளையம் அருகில் வைக்கப்பட்ட வெங்காயம், குடும்பத்தை விட்டு பிரிந்ததால் வருந்தும் மீன் என்பதால் அதற்கு வறுத்த மீன் என்று பெயர் என்றதும், தொண்டு பெற அல்ல தொண்டாற்றவே நான் வந்தேன் என்கிற இயேசுவின் வார்த்தைகளை அமெரிக்காவின் இறைபோதகர் பென்னிகன் என்பவர் எழுதிய வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் என்ற புத்தகத்தில் அவரது பகிர்வில் அவரது மறையுரையின் போது நடக்கும் அற்புதங்கள், அவரது குழு உறுப்பினர்கள் ஜெபிக்கையில் நடந்தபோது தன்னை பற்றிய மேன்மையான எண்ணத்தை மாற்றி மனம் வருந்த செய்தது என்ற பகிர்ந்திருந்ததாக குறிப்பிட்டு பேசியது சிறந்த மறையுரை. பாராட்டுக்கள். 30/5/2026 காலை 6 மணி முதல் 31/5/2026 காலை 6 மணி வரை செய்யப்பட்ட 24 மணி நேர தொடர் ஜபமாலை வேளாங்கண்ணி, சேலம், தூத்துக்குடி, வேலூர், சென்னை, லாஸ் ஏஞ்சல்ஸ், வியட்நாம் போன்ற இடங்களில் உள்ள ஆலயங்களில் இருந்து ஒளிபரப்பப்பட்டதும், போர் ஓய்ந்து அமைதி பெற வேண்டி ஜெபித்ததும் அருமை. பல புதிய ஆலயங்களை காண உதவியது சிறப்பு. கடவுள் வணக்க பகுதியில் புது வரவான நலம் தரும் மருத்துவம் மிக சிறப்பான பகுதி. நம்ம ஊர் வைத்தியம் போலவே அலோபதி வைத்தியத்திலும் அருமையாக உதவும் என்பது உறுதி. மீண்டும் பகிர ஆசித்து ஜபத்துடன் லூர்து அமலராணி, திருக்கோயிலூர். அக்கா, ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் பகிர்ந்து, எப்பொழுதுமே வந்து உங்களுடைய கடிதம் அது ரொம்ப டென்ஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த திருக்குறள் மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து நீங்கள் விளக்கம் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ அந்த 7 வார்த்தைகளில் வந்து அவர் தெய்வப்புலவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காரியங்களை வந்து உள்ளடக்கி, அது எப்படி தான் அந்த மனுஷன் அத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி உட்காந்து இப்படி ஒரு 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 அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் ஒரு 10 குறள், 10 குறள்லையும் வந்து ஒவ்வொரு குறளையும் இந்த செய்தி, ஒவ்வொரு குறள்லையும் 7 வார்த்தை, 7 வார்த்தையிலையும் ஒவ்வொரு வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம், எப்படி அந்த மனுஷன் யோசித்தார். இன்றைக்கி கூட வந்து அதை அவ்வளோ கால்குலேட்டிவாக அதுலேயும் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. அந்த தொடங்குகின்ற வார்த்தை இந்த மாதிரி சொல்லிட்டு என்னுடைய கல்லூரியில் நான் கர்மாத்தூரில் படிக்கும்போது புலவர் சந்தானம் ஐயா, ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச சந்தானம் ஐயா. ஏன்னா அவர் இது நடத்தும் போதே பார்த்திங்கன்னா அந்த பாடத்தை கடந்து பல காரியங்களை வந்து நிறைய ஷேர் பண்ணுவார். அங்கே 2 பேர் எங்களால் எங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஒன்று வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் சந்தானம் ஐயா, இன்னொன்று வந்து ஆங்கில டிபார்ட்மெண்ட்டில் வந்து பாண்டியன் சார். இந்த 2 வாத்தியார் ப்ரொஃபஸருடைய கிளாஸுக்கு வந்து எவனும் தூங்கவும் மாட்டான், ஆப்சண்ட்டும் ஆகும். அப்படியே ஆப்சண்ட் ஆகணும்னு நினச்சானா வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆப்சண்ட் ஆகிக்குவான். அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் தேவசகாயம் சார், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா நீங்கள் எல்லாம் படிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர், அவர் தேவசகாயம் சார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாலிட்டிக்ஸு, பொது கருத்துக்கள்லாம் இவர் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். தேவசகாயம் சார் வந்து பாலிட்டிக்ஸ் ஏரியாவில் வந்து அதிகமான விழிப்புணர்ச்சி கொடுப்பார். அதே மாதிரி பாண்டியன் சார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக அந்த அவர் ரீடர்ஸ் டைஜஸ்ட் அதிகமாக வாசிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அதனால் நிறைய அந்த டிடெக்டிவ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து
நிறைய ரிசர்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவார். அவர் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அவர் என்கிட்ட நான் ஒரு தடவை இடையில சந்திக்கும் போது சொல்லிக்கிட்டு இருந்தார். அது குறளினுடைய இந்த வார்த்தைகளை, தொடக்க வார்த்தை, இறுதி வார்த்தையை வைத்து அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறதா என்று சொல்லிட்டு இருந்தார். இதெல்லாம் பாருங்களேன், எவ்வளவு அது இதெல்லாம் எதுக்காக வந்தோன்னா வந்து அக்கா சொல்கிற விஷயங்கள் வந்து எவ்வளோ ஆழமான காரியங்களை வந்து அவங்க பகிர்ந்து கொள்கிறாங்க. இதில் முக்கியமாக வந்து இந்த தடவை வந்து சிஸ்டர் மிரியம் அவங்க எங்கள் மதுரை மறை மாவட்டத்தினுடைய தொடக்க காலத்தில் அதனுடைய சபையாக இருந்து செயல்பட்டக்கூடிய அமலவை சகோதரிகள். அவங்கள மதுரை ப்ளூஸ்ன்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ப்ளூ கலரில் உடுப்பு போட்டதுனால மதுரையை சேர்ந்தவங்களாக இருந்தனால மதுரை ப்ளூஸ். இப்போ வந்து அவங்க பொன்டிஃபிக்கல் காங்கிரிகேஷன் உலகம் ஃபுல்லாக பணி செய்கிறாங்க. ஆப்பிரிக்கா நாடுகளில் பயங்கர பணி செய்கிறாங்க. வடநாடுகளில், நார்த் ஈஸ்டில் நிறைய மிஷினரி அவங்க நான்லாம் இன்றைக்கி ஒரு அருட்தந்தையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லினா அவங்களுடைய பாதிப்புலாம் என்கிட்ட அதிகமாக இருக்குது. நான் இப்போ எங்களுடைய ஊர்லேயும் சரி, எங்கள் ஊர் தான், எங்களுடைய சொந்த ஊரில் தான் அவங்களுடைய 2வது மடம், அவங்களுடைய ஆரம்பிக்கப்பட்ட 2வது மடம் எங்கள் ஊர் சிலுக்குவார்பட்டியில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. முதல் மடம் வந்து எங்கள் பக்கத்து ஊர் பஞ்சம்பட்டி. ஸோ அந்த காலத்தில் இயேசு சபை குருக்களுடைய அந்த சகோதரிகள் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ரொம்ப மிஷினரிஸாக இருப்பாங்க. கேட்டிகிசம்லாம் அந்த மாதிரி அவங்க எடுப்பாங்க அந்த காலத்தில். சிஸ்டர் மிரியா நான் முதல் 1994 உதவி பங்கு தந்தையாக தேனிக்கு போகும்போது அங்கே சுப்பீரியராக அவங்க வந்து இருந்தாங்க. நற்செய்தி பணி அந்த மாதிரி அவங்க அமைதியகம்லாம் வச்சுருக்குறாங்க சிவகங்கை டைசஸில். அதை பார்த்திங்கன்னா அந்த நற்செய்தி பணியை வந்து ரொம்ப குட்கிராமங்களில் போய் அந்த மக்களோட மக்களாக இருந்து அதை மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுல வந்து படிப்பறிவில்லாத பாமர மக்களுக்கு அதை எடுத்து சொல்வதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்கள அடிச்சுக்க யாரும் கிடையாது. இருக்கலாம் மற்ற சபையில், பட் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் என்னுடைய நாலேஜ், என்னுடைய அனுபவம், நான் இந்த சகோதரர்கள்கிட்ட பழகின விதம், மிரியம் அக்காமெலாம் நான் மிரியம் அக்கா தான் கூப்பிடுவேன் இன்றைக்கு வரைக்கும். அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட்னா வந்து நற்செய்தி அறிவு அதை எடுத்து சொல்கிறதுல அவ்வளவு ஒரு வெறித்தனமாக இருப்பாங்க. அப்போ தான் எனக்கு டக்குன்னு தோணுச்சு ஏன்னா இத்தனை வருஷமாக நானும் சரி கொஞ்சம் பெரிய சகோதரிகள் அவங்களுடைய அனுபவப்பட்டவங்க இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த விபிஎஸ் கிளாஸை நடத்தணும் அப்படின்னு நான் கொஞ்சம் ரொம்ப நாளாகவே நான் தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு டக்குன்னு வந்து சார் நம்ம கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு ஊரெலாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு மிரியாக்கா ஞாபகத்துக்கு வந்தாங்க. சரி அவங்கள வச்சு அவங்க ரொம்ப யோசித்தாங்கப்பா, எனக்கு வயசாகிடுச்சுப்பா கஷ்டம் அப்படின்னு. நான் சென்னைக்கு வாங்க அப்படின்னா இல்லை நான் அங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு யோசித்தாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துக்கே நாங்கள் வரோம், நீங்கள் ட்ராவலே பண்ண வேண்டாம், நீங்கள் இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு அடைக்கலம் ஃபாதர் டீமோடு எங்கே போய் அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணி அவங்களுடைய ஏன்னா அவங்களும் பங்கில் பயங்கர பிஸியாக இருந்தாங்க. ஃபார் இஞ்ஞாசி ரொம்ப யோசித்தாப்பில் சொன்னேன், ஐயா நீ ஒன்று 2 நாள் மட்டும் கூட அவங்கள நாங்கள் இது பண்ணிக்கிறோம், நீ அதுக்கப்புறம் நீ பங்குக்கு அவங்கள. ஸோ ஷிடிட அவங்க அருமையான ஒரு நல்ல இந்த தடவை குழந்தைகளுக்கு வந்து பாருங்கள் டக்குன்னு உடனே லூர்தக்கா எழுதிட்டாங்க பார்த்தீங்களா. ரொம்ப அழகாக பழைய ஏற்பாட்டு பகுதியிலேருந்து அந்த தொடக்க நூலில் அந்த நடந்த நிகழ்வுகளை வந்து ரொம்ப அழகாக அந்த குழந்தைகளுக்கு ஏற்றதில் அவங்க ரொம்ப பாசமாக பேசுவாங்க. பேசும்போதே வந்து ரொம்ப கனிவாக இருக்கும். அவங்க என்றைக்குமே அவங்க கடிந்தே ஆட்டி நான் பேசி என் வாழ்க்கையில் நான் கேட்டதே இல்லை. நான் பழகின வரைக்கும் மிகப்பெரிய ரொம்ப இயல்பாக, ரொம்ப கனிவாக, ரொம்ப பாசமாக, அப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான அருட்சகோதரி அவங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது டக்குன்னு பாருங்களேன், நாங்கள் ஒன்று நினச்சி இந்த நிகழ்ச்சியை நான் இது பண்ணோம், உடனே கடிதம் வந்துருச்சு அக்காட்ட இருந்து, லூர்தமணி அமலராணி அக்காட்ட இருந்து. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதுதான் வந்து அந்த ஆவியானுடைய செயல்பாடு, இங்கே தான் செயல்படுறாரு. நம்ம ஒன்று நினச்சோம், அது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கடிதம் வந்துருச்சு. அதனால் அக்காவுக்கு பாராட்டுக்கள். மிரியம் அக்காவும் ரொம்ப நல்ல சுகத்தோடு நல்லா இருக்கணும். அவங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, இருந்தாலும் இன்னும் ரொம்ப செயல்பாட்டோட பங்கில் பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டு செயல்படுறாங்க. அதனால் அவங்க நல்லா இருக்கணும். லூர்தமலராணி அக்காவும் ரொம்ப நல்லா இருக்கணும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக தொடர்ச்சியாக ஜெபிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். ஓகே, அடுத்ததாக நம்ம மெயில் வழியாக ஃபாதர் அண்டோனி பிரபாகர் அவர் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து எழுதியிருக்கார் ஒரு ஆங்கில கடிதம். டியர் ஃபாதர் டேவிட், I had the privilege of watching today's episode of Nee Nambinal by Brother Arukiraj. The topic, unification of body, soul and spirit, simply brilliant. If only we, the body, could listen to the soul, guided by the spirit, we can resist sin. He stressed the importance of silence so that we can hear the voice of the soul and God. This man, Brother Arukiraj, is gifted, and I love the conviction with which he speaks. God bless him. I also appreciate the conversation between Father David and Tamil Joe on Vandadum Tandadum. Father was very right.
We Tamilans have a flair for languages. We often tend to speak any language in the accent a native can speak. I went to UP to do my post graduation. All my classmates were North Indian and non spoke English. I did not know a single word of Hindi, but in 6 months I learnt the language and still speak Hindi fluently. Often people ask, are you from UP? Every episode of Vandadum Tandadum, one topic is spoken by Father David. This makes it interesting. Father, Mada TV is transforming sinners like me. This is the greatest evangelism. God bless you, Father. Congratulations, Brother Bosco, on your promotion as dad. Thank you, sir. With warm regards, Anthony, Dr. PX Anthony from Pondicherry, Father. நல்ல திருவாளர் ஆண்டனி அவர் வந்து இஸ் அ ப்ரொஃபஸர், Professor. ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர். இந்த யூனிவர்சிட்டியில் மைக்ரோபயாலஜி டீச் பண்ணிகிட்டு இருந்தவர். அவர் இந்த கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதாவது இந்த சகோதரர் ஆரோக்கியராஜ் அவருடைய நீ நம்பினால் அந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக உடல், ஆன்மா, அப்புறம் வந்து ஆவியார், தூய ஆவி, ஸ்பிரிட் நம்ம அவங்க சொல்கிறாங்க. அப்போ உடல், ஆன்மா, ஆவி, இந்த மூன்றும் ஆவியாருடைய செயல்பாடுனா இந்த உடல் ஆன்மாவினுடைய அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த பிணைப்பை வந்து ஆவியாரின் வழியாக நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தனிமையில் அமைதியில் நாம் இருக்கின்ற பொழுது ஆவியாருடைய குரலுக்கு நாம் செவியும் எடுக்கின்ற பொழுது இந்த உடலும் ஆன்மாவும் எவ்வாறு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஏன்னா ஆன்மான்றது வந்து நம்ம கடவுளுக்கு சார்ந்தது. அதை வந்து நம்ம அந்த காலத்தில் சொன்னோம், இப்போவும் சொல்கிற மாதிரி இந்த மனசாட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அது சொல்கிறத நம்ம மனசாட்சியின் குரலை நீ கேட்கணும். மனசாட்சி நீ உனக்கெல்லாம் மனசாட்சி இருந்தால் நீ எல்லாம் அப்படி பேசுவியா அப்படின்னு கேட்பாங்களே. மனசாட்சின்னா என்ன? கடவுளுடைய குரல். அது உள்ள வந்து ஆன்மாவனுடைய குரல். அது வந்து உண்மையை வந்து சொல்லணும். நீ சொல்கிறது, நீ செய்கிறது சரியில்லை, தப்பாக பேசாத, பொய் சொல்லாத, தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடாத, அப்படிலாம் வந்து அது நம்ம இருந்து உள்ளே இருந்து சொல்லணும். நம்ம வந்து அதை பல நேரங்களில் அதை சாவடிச்சிடுவோம். அப்போது அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அமைதியில் ஆண்டவரில் நிலைத்திருக்கின்ற பொழுது ஆவியார் நமக்கு வந்து அதை உணர்த்துவதற்கு, அந்த குரலை கேட்பதற்கு நமக்கு துணை நிற்கிறார். அது ஆரோக்கியராஜ் சார் வந்து நீ நம்பினால ரொம்ப அழகாக ஆரோக்கியராஜருடைய இப்போ அவருடைய ப்ரீச்சிங் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அவருடைய வாழ்க்கை கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஒரு சாதாரண ரொம்ப ஏன்னா பல்வேறு இந்த உலகத்தில் சக மனிதர்களை போல வந்து ரொம்ப ஒரு அடிமட்ட நிலையில் அவர்கள் இருந்து அதிலிருந்து அவர்கள் மீண்டெழுந்து ஆண்டவருடைய கிருபையால் இன்றைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எல்லாத்துலேயும் முன்னேறிக்கிறாங்கன்னா அதை ஒரு சாட்சியமாக வைத்து இறைவார்த்தையின் அடிப்படையில் அவங்களும் அவங்களுடைய துணைவியாரும் வந்து இந்த ஒவ்வொரு வாரமும் சாட்சியமாக இந்த காரியங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையாக செயல்படுறாங்க. அதை அவர் சார் வந்து ரொம்ப அழகாக அதை அங்கீகரித்து கடிதம் எழுதியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி எங்களுடைய மாதா தொலைக்காட்சியில் நாங்கள் பல்வேறு காரியங்களை மக்களுடைய கடிதங்கள் நிகழ்ச்சிகளை குறித்து வந்து நிறைய அவங்களுடைய அபிப்பிராயங்களை வந்து எழுதுகிறாங்க. எங்களுக்கும் அதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் இணைத்து சொல்வது நல்லது தானே. ஒரு அனுபவத்தில் வந்து நமது தாய் தமிழை குறித்தோ, கலாச்சாரத்தை குறித்தோ, சமூகத்தை குறித்தோ, இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்தோ, குடும்ப வாழ்க்கை குறித்தோ பல்வேறு காரியங்களை நான் பெரிய ஞானி அறிவாளி சொல்கிறதுக்கு விட நாம் காண்பதை, கேட்பதை, உணர்ந்து கொண்டதை, புரிந்து கொண்டதை, அனுபவித்ததை பகிர்ந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் என்னுடைய மனசாட்சி சொல்கிறது. இன்னும் வருகின்ற கடிதத்துக்கு ஏற்றாற் போல, சூழலுக்கு ஏற்றாற் போல, அன்றைய நாளுக்கு ஏற்றாற் போல கடவுள் எதை வெளிப்படுத்த விரும்புகிறாரோ சொல்கிறாரோ நான் எந்த விதமான ஒரு தயாரிப்பும் இல்லாமல் அந்த ஓப்பன் மைண்டடாக இங்கே வந்து உட்காரும். அவர் வந்து டக்குன்னு வந்து ஒரு சில காரியங்கள் கேட்பார். அந்த இடத்துல பல நேரங்கள் வந்து நீங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி போன வாரம் வந்ததுலாம் சொன்னீங்களே அப்படின்னு கேட்டால் அப்படிங்களா நானும் சொன்னேன். எனக்கு சத்தியமாகவே அது நினைவில் ரொம்ப ரேராக தான் நினைவில் இருக்கும். ஏன்னா இது இங்கே இருந்து நாம் பேசுகிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். அது வந்து என்னுடைய சொந்த கருத்தாக நான் நினைப்பதில்லை. யதார்த்தமாக நான் வந்து மிரியம் அக்காவை பற்றி நான் 2 வார்த்தை சொல்லணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் லூர்தமல ராணி அக்கா வந்து அவங்கள குறித்து அந்த நிகழ்ச்சியை குறித்து கடிதத்தில் எழுதியிருப்பாங்கிறது எனக்கு உண்மையிலே தெரியாது, தெரியவே தெரியாது. ஆனால் அதை எப்படியாவது ஒரு இடத்துல அவங்க, ஏன்னா அவ்வளோ பெரியவர்கள், வயதானவர்கள், அந்த சபை, அந்த சகோதரிகளும் சரி, இந்த நற்செய்தி அறிவிப்பணியில் அவ்வளவு காரியங்கள் இன்றைக்கு வந்து மதுரை அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மதுரை, சிவகங்கை, பாளையங்கோட்டை,
திருச்சி இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கால் பதியாத இடமே கிடையாது. அவ்வளோ ஒரு அற்புதமான பணிகளை வந்து கிராமங்களில் போய் அந்த காலத்தில் செய்தார்கள். இன்றைக்கும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் நாகரிகம் ஆயிடுச்சு, எல்லாருமே படிச்சுட்டாங்க. இன்றைக்கி படித்தாங்கன்னா நாங்களாம் போகணுமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்க தான் செய்து, அதை நான் தவறாக சொல்லவில்லை. ஆனால் திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் அவர் வந்து சொன்ன கோ டு யுவர் ரூட்ஸ் அப்படின்றார். எல்லா காங்கிரிகேஷன்ஸையும் உங்களுடைய துறவற சபை என்ன காரணத்திற்காக துவங்கப்பட்டது, அந்த காரணத்திற்காக செயல்படுகிறீர்களா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் வளர்ந்திருக்கலாம், ஆனால் ஒரு 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 காரணத்திற்காக, ஒரு காரியத்திற்காக அந்த துறவற சபையினுடைய நிறுவனர் அவங்க வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அதை விட்டு பல காரியங்களுக்கு நம்ம வந்து முன்னேற அடுத்து போயிட்டோம். அது தவறல்ல. ஆனால் அங்கே நீங்கள் இன்னைக்கும் இருக்கிறீங்களா, அந்த சிந்தனைகள் உங்களிடத்தில் இருக்குதா, அந்த செயல்பாடுகள் இருக்குதா என்பதை நீங்கள் தூசி தட்டி பாருங்க அப்படின்னு வந்து ஃப்ரான்சிஸ் வந்த 2வது ஆண்டு கோ டு யுவர் ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு துறவற சபைகளுக்காக ஒரு சிந்தனையை கொடுத்தார். அது எல்லாருமே இன்றைக்கும் சிந்திக்கிறாங்க, அவங்களும் செயல்படுறாங்க. அதனால் நிறைய டாபிக் மாதிரி எங்கேயோ போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் ஐயாவுக்கு மனம் நிறைந்த பாராட்டுக்கள், நன்றி. உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதுமே ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட. நன்றி ஃபாதர். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து நிகழ்ச்சிகள் சொன்ன மாதிரி நீங்கள் நினைக்கிறத வந்து இவங்க லெட்டர் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. ஆவியானவருடைய செயல்பாடு வேற ஒன்றும் பெரியதாக இல்லை, ஒன்றும் இல்லை, அவர் தான். கண்டிப்பாக ஒவ்வொரு சொன்ன மாதிரி அருட்சகுதி அவர்கள் செய்த பணியும் சரி, அதே போல் நாம் செய்கிற பணியும் சரி, இவர்கள் யதார்த்தமாக நீங்கள் சொல்வதை கேட்டு அதில் பூரிப்படைகிறதும் சரி, எல்லாமே வந்து நம்முடைய மக்களுடைய நலன்களுக்காகவும் அது ஆவியானவர் நம்ம வழியாக செயல்படுகிறார்ன்றது இங்கே வெளிப்பட்டிருக்கு ஃபாதர். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்மளும் இறை மகளுக்காக இனிய இதயங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்வோம். நன்றி தம்பி. இனிய இதயங்களே, தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பணிகளுக்காக ஜெபிப்பது உங்கள் கடமை. அதை தாங்கிக் கொள்வதும் உங்களது தலையாகிய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இதோ இந்த புதிய கல்வி ஆண்டினுடைய தொடக்கத்திலே குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு இந்த நாட்களிலே பள்ளிகளுக்கு மீண்டுமாய் அவருடைய விடுமுறை நாட்கள் கழிந்து செல்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார்கள். அதிகமான வெயில் காலகட்டம் இன்றைக்கு. இந்த வெயிலின் மத்தியிலே பிள்ளைகள் செல்கின்ற பொழுது அவர்கள் பாதுகாப்பாக எந்த உடல்நல குறைபாடும் அவர்கள் ஏற்படாத வண்ணம் நல்ல சுகத்தோடு, நல்ல பூர்ண நல்ல மனநிலையோடு புதிய கல்வி ஆண்டிலே அவர்கள் பயிலவும், நல்ல அறிவோடும் ஞானத்தோடும் அவர்கள் வளரவும், அவர்களை வழிநடத்துகின்ற ஆசிரியர் பெருமக்கள், கல்வி நிறுவனங்கள், அவருடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து இந்த புதிய கல்வி ஆண்டிலே பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஞானத்தோடும் அறிவோடும் வளர நீரே உமது ஆவியாருடைய வல்லமை இந்த குழந்தைகளுக்கும் அவரை பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் நிறைவாக கொடுத்தரலும் வழி நடத்தியறலும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, உமது பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து பேச முடியாமல் கெஞ்சி கேட்கிறோம் அம்மா. என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். நன்றி. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் தான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. இனி இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.